ஹாய்! அரசியல் மாற்றம், அரசியலினூடாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலே பல இளைஞர்கள் இப்போது இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே களம் நுழைந்திருக்கின்றார்கள். அனைவர்களுடைய கோஷமும் என்ன? அனைவர்களுடைய அ போஸ்டர்கள்ல, அதேபோன்று போஸ்ட்கார்டுகள்ல இருக்கின்ற ஒரு முக்கியமான தலைப்பு தான் மாற்றம். மாற்றம் என்கின்ற தலைப்பினூடாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தலைப்பில் மாத்திரம் இந்த மாற்றம் இருந்து விடாது. அரசியல் கலாச்சாரத்திலும் இந்த மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு நான் இந்த பதிவினை இடுகிறேன். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் இருக்கின்ற அரசியல்வாதிகளில் இருக்கின்ற பண்புகளை காட்டிலும், உங்களிடத்தில் என்ன பண்புகள் மாற்றமாக இருந்திருக்கின்றது? மாற்றமாக கொண்டு வர காத்திருக்கின்றீர்கள்? ஏனென்று சொன்னால், இப்ப இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள். புதிதாக அரசியல் களத்திலே நுழைந்திருக்கின்றார்கள். ஒருவருக்கு கீழால் வேலை செய்துவிட்டு இப்போது அ தான் களத்தில் குதித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, தனக்கு கீழ் இருக்கின்ற தன்னுடைய ஆதரவாளர்களை எவ்வாறு இவர்கள் கையாள வேண்டும்? பொதுவாக பொதுவாக வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே எவ்வாறான முறையிலே இந்த கலாச்சாரத்தினை, அரசியல் கலாச்சாரத்தினை கொண்டு செல்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை கையாண்டு, எங்களுடைய அரசியல் பாணியை, எங்களுடைய அரசியல் பாதையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான மாற்றமாக இருந்து கொண்டிருக்கும். பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களை அறிமுகம் செய்ய வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக, தங்களுடைய புகைப்படங்கள் ஒட்டிய போஸ்டர்களை சுவரொட்டிகளாக ஒட்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்திலே தன்னுடைய எதிர்க்கட்சி, தங்களோடு போட்டி போடுகின்ற மாற்றுக் கட்சியினர்கள் அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்ற இடங்களிலே அதற்கு மேலால் ஒட்டி விடுவார்கள். அல்லது அந்த போஸ்டரை கிழித்துவிட்டு அதற்கு மேலா தங்களுடைய போஸ்டர்களை ஒட்டி விடுவார்கள். இவ்வாறான ஒரு கலாச்சாரத்தினை மாற்ற வேண்டும். அவ்வாறான ஒரு மாற்றத்தினை தான் நான் இப்போது உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். ஜப்பான்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப பரவலாக எல்லா இடங்களிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்திகரமாக ஒட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பாருங்க. சுவர்களிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற இந்த போஸ்டர்கள் மிக நேர்த்திகரமாக, அழகான முறையிலே ஆ எவ்வளவு அழகாக ஒருவர் ஒட்டியிருக்கின்றார், அதற்கு அருகிலே மற்றவர் ஒட்டியிருக்கின்றார். அந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவதற்கு முனையுங்கள். இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றது. அவ்வாறான விடயங்களிலே உங்களுடைய மாற்றத்தினை காட்ட வேண்டும். வெறுமனே பேரளவிலே, முகங்கள் அளவிலே, வெறுமனே ஆட்கள் மாறுவதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இவ்வாறான மாற்றங்களை நீங்கள் அரசியல் கலாச்சாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த பதிவினை நான் விடுகிறேன்.